ஆகாஷவாணி சிறப்பு செய்தி அறிக்கை. ஒரு வார காலமாக பெய்து வரும் புயல் மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்று பகுதிகளில் இருக்கும் திருநெல்வேலி, தாழையூத்து, கைத்தாறு ஆகிய ஊர்களில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. சற்றுமுன் கிடைத்த தகவலின்படி நெல்லை மாவட்டத்தின் கருங்குளம் என்ற பகுதி முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிவிட்டது. தூங்கிக் கொண்டிருந்தவர்களில் அநேகர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். அநேகர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறார்கள். வெள்ளத்தின் காரணமாக போக்குவரத்தும் தொடர்புகளும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுவிட்டது. மேலும் ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக அவ்வழியே சென்று கொண்டிருந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வெள்ளத்தில் மூழ்கியது. அதில் பயணம் செய்த 500க்கும் மேலானோரின் நிலைமை இன்னும் தெரியவில்லை. இந்நிலைமையில் மீட்புப் படையினர் செல்வது மிகவும் கடினமாக உள்ளதால் உதவியை உங்களுக்கு ஒண்ணு ஆகல ஐயா. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் நல்லா இருப்போம் ஐயா. கடவுள் இருக்காரு ஐயா. கடவுள் எங்கேயோ இல்லையா, அதோ நம்ம எல்லாரையும் காப்பாத்தின அந்த பையன் உருவத்துல இருக்காருயா. போங்கம்மா, யாரும் பயப்படாதீங்க. அரசாங்கம் உங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டி தரும். நான் இருக்க, நீங்க தைரியமா போங்க. சார் ஒரு நிமிஷம் சார். இங்க காப்பாற்றப்பட்ட ஜனங்கள்ல கடவுள் வேற எங்கேயும் இல்ல, நீங்க தான் கடவுள்னு சொல்றாங்களே சார். இன்னும் எத்தனையோ பேரை காப்பாற்ற முடியலன்னு வருத்தமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி சமயத்துல கடவுள் மாதிரி நின்னு இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட். அஜய், அரசு தரப்புல எந்த அதிகாரியும் இங்க வரல, மிலிட்டரி போர்ஸ் இங்க வரல. ஆனா ஒரு சாதாரண குடிமகன் மனித நேயத்தோட பொதுமக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்துல சிவில் டிஃபென்ஸ் மூலமா கல்லூரி மாணவர்களான குமரனும் அவரோட நண்பர்களும் அவங்க உயிரை பணையம் வச்சு எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்திருக்காங்க. Good evening, ladies and gentlemen. Sir. இங்க கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைங்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த போட்டோல இருக்கிறது யாருல? பழையங்கோட்டை புருஷோத்தம யாதவ் அப்படிங்கிற பப்பு யாதவ். மக்கள் சேவை தான் மகேஷன் சேவன் நம்புறவரு. அது எனக்கு நல்லா தெரியும். இது ஏன் சொல்றேன்னா,
சமீபத்துல தமிழ்நாட்டுல வெள்ளத்தால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுலயும் குறிப்பா நெல்லை மாவட்டத்துல அடட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 ட
அடுத்து நம்ம தம்பி மனசு வேதனைப்பட்டு தான் சொந்த பணத்துல இருந்து 5 கோடி ரூபாய் ரெண்டு கோடி கேட்டீங்களால இன்னும் 2 கோடி ரூபாய் சேர்த்து தராங்க தம்பி. தங்க கம்பி கஷ்டப்படுறவங்கள பார்த்து அப்படியே ஓன்னு அழுதுருவாரு. பண வடிகிற அந்த முகத்தை பாருங்களேன். ஏன்ல ஒரு தடவை கனவோடு யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு தம்பி அசெம்பிளில போய் உட்கார்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தாவே நாளைக்கு நெல்லை மாவட்டத்துல நடக்கிற பை எலெக்ஷன்ல நம்ம தம்பி பப்பு யாதவ என்னோட கட்சி கேண்டிடேட்டா நிறுத்த போறத அறிவிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய விழாவை நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ஆமா, அதனால உங்க கைகளை தட்டி தம்பிய நம்ம கேண்டிடேட்டா நிறுத்துறதுக்கு உங்க சம்மதத்தை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம நாட்டோட எதிர்காலம் வெள்ளம் வந்து இவன் குடும்பத்தை முழுங்கிடுச்சு. இப்போ அதை விட கொடூரமான வெள்ள நிவாரண நிதி வந்து இவனோட உயிரையே முழுங்கிடுச்சு. பட்டினின்னு உதவி கேட்டு 2000 பேர் வந்தா 100 பேருக்கு கூட பத்தாத சாப்பாடு பாக்கெட்டை கேவலம் நாய்க்கு போடுற மாதிரி போட்டீங்க. அந்த நெரிசல்ல செத்து போன 20 பேர்ல இந்த பையனை ஒருத்த பேரு மூக்கனூர் வீர வெங்கட மெய்யப்பன். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் திருக்குறளை மூச்சு விடாம மனப்பாடமா அப்படியே சொல்லுவான். படிக்கிறது 3வது கிளாஸ். 220 ஒர்க்கிங் டேஸ்ல இவன் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததே இல்லை. இதானா இவன் எதிர்காலம்? வெள்ளத்தால சாகிறவங்க நிலைமை என்னன்னு இங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்ன தெரியும்? ஆகாயத்துல பறந்துகிட்டு பார்த்தா கீழே எல்லாமே பசுமையாதான் தெரியும். ஆனா பக்கத்துல வந்து பார்த்தாதான் இந்த மாதிரி சுமைகளும் புரியும். ஐயோ, இவ்வளவு துயரமான சம்பவம் எனக்கு தெரியாம இருந்ததுக்கு அரசாங்க தரப்புல நான் வெக்கத்துல தலை குனிஞ்சு வேதனைப்பட. கிளம்பிட்டோம். உனக்குதான் புதுசு போட்டுக்க. எதுக்கு புதுசு? இன்னைக்கு என் பிறந்த நாளும் இல்ல, பண்டிகை நாளும் இல்ல, அப்புறம் ஏன் எனக்கு புது ட்ரெஸ்? இன்னைக்கு நம்ம ஊரே ஜெயிச்ச நாளுப்பா. ஊரு ஜெயிச்ச நாளா? அது என்னப்பா ஜெயிக்கிறதுனா? மனசு நினைக்கிறத சாதிச்சு காட்டுறதுக்கு பேருதான் ஜெயிக்கிறதுங்கிறது. நானும் தான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். என்னடா? நான் ஜெயிக்கணும். இன்னில இருந்து எப்பவும் நானே ஜெயிக்கணும்பா. முதல்ல தலை சீவி. வேணா இப்ப இதான் ஸ்டைல். சரி, அம்மு சூப்பரா வரப்போறா. என்னது, அம்மாவும் வரால அந்த கோயிலுக்கு? அங்க சுபகாரியம் நடக்கிறதே அம்மு கையால தானே. சரி, நீ அந்த சைடு தள்ளிக்கோ, நான் ரெடி ஆயிடுறேன். சரிங்க பிரியமனுஷா. இன்னும் என்னங்க பண்றீங்க பேசிக்கிட்டு? அவங்க எல்லாம் கிளம்பி காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ரெடி ஆவுங்க. எப்படி இருக்க? இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வந்தா பார்க்க முடியுது. நமஸ்தே. மஸ்தே மஸ்தே. என்னடா தல இது சீபிலி அவங்க வீட்ல. உங்க 2 குடும்பத்தையும் பார்க்கும்போது என் மனசே நிறைஞ்சு போகுது. ஆமையா, மகத்தானதையா உங்க நட்பு. புராணத்திலையும் புஸ்தகத்திலையும் தவிர நிஜ வாழ்க்கையில காண முடியாதியா. இது வரைக்கும் விவசாய தொழிலாளியா இருந்த நாங்க இன்னைக்கு சொந்தமா விவசாயம் பண்ண போறோம்னா
அதுக்கு காரணம் உங்க நட்பு தான் ஐயா. பல வருஷம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் ஐயா. நாங்க மட்டும் இல்ல, இன்னையில இருந்து இந்த ஊரே சந்தோஷமா இருக்க போகுது. வாங்க வாங்க போலாம். உன் கையால தான் கொடுக்கணும். வெள்ள தாமரை எங்கம்மா? ஊர் சம்பிரதாயத்தை மறந்துட்டேல. அக்கா எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைச்சிட்டு. ஐயோ, புறப்படுற அவசரத்துல இதுங்க 2 அடிச்ச கூத்துல வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்னங்க எடுத்துட்டு வந்துருங்களேன். சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. நீயா ஒருத்தன பயப்படாம போவியா? பயமா எனக்கா? சரி. ஒயிட் லில்லினா எனக்கும் தான் ரொம்ப இஷ்டம். எனக்கு எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வந்தா என்ன கொடுப்பாமோ? இந்த சொத்துலாம் எனக்கு வேணாம். உனக்கு பவர்ஃபுல் ஆஞ்சநேயரை தரேன். இது உன்கிட்ட இருந்தா உன்னை யாரும் எதிர்க்க முடியாது. இது ஓகே. நமஸ்தே. மஸ்தே மஸ்தே. இது அம்மாக்கு, இது அம்மா குட்டிக்கு. உனக்கு பவர்ஃபுல் ஆஞ்சநேயரை தரேன். இது உன்கிட்ட இருந்தா உன்னை யாரும் எதிர்க்க முடியாது. அம்மா. ஜேம்ஸ், அவளோட செல்ல பேர் அம்முன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் அம்மா அப்பாவை தவிர என்ன செரின்னு கூப்பிடுறது அம்மா ஒருத்தி மட்டும்தான். இந்த டாலர் கூட அவ கொடுத்ததா. அப்போ நீ சூரியநாராயணன் அங்கிளோட பையனா? ஒரு நிமிஷம். ஹலோ டாட். ராஜ் வேற யாரும் இல்ல டாட். சூரியநாராயணன் அங்கிளோட பையன் தான். ராஜ், இப்ப நான் பிழைக்கிறது முக்கியம் இல்ல. ஒரு நிஜம் பிழைக்கணும், அதான் முக்கியம். ஒரு லட்சியம் பிழைக்கணும், அதான் முக்கியம். அன்னைக்கு விவசாயிகளுக்கு பட்டா கொடுக்கும் போது நடந்தது விபத்து இல்ல ராஜ், திட்டமிட்ட படுகொலை. அதை மறைச்சிட்டாங்க. ராயதுர்கம், உங்க அப்பா சூரியநாராயணன் அங்கிளும் ரகுபதி சாரும் காலேஜ்ல இருந்தே உயிர் நண்பர்கள். அவங்க நட்புக்கு அடையாளமா உங்க அப்பா சொன்னதுக்காக ரகுபதி ஐயா தனக்கு இருந்த 3000 ஏக்கர் நிலத்தை அந்த ஊர்ல இருந்த விவசாய கூலிகளுக்கு இலவசமா குத்தகைக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தினாரு. வியாபார விஷயமா ரகுபதி சார் லண்டனுக்கு போயிருந்தப்போ அவர் மச்சான் பத்ரகிரி அரசியல்வாதி அண்ணாச்சியோட சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டினார். சார், உங்க கெஸ்ஸிங் பெர்ஃபெக்ட் சார். இந்த மண்ணு இந்த ஏரியால இருக்கு, இதுல இரும்பு தாது இல்ல. இதே மண்ணு தான் இந்த 1000 ஏக்கர்ல இருக்கு, இதுல அயன் ஓர் இருக்கு. இந்த இரும்பு தாதை எடுத்து வித்தா உங்க வீட்டு பாத்ரூம் கூட தங்கத்திலே கட்டலாம் சார். அவ்வளவு புதையல் என்னாச்சு? இந்த ஜனங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மேல பவர் ப்ராஜெக்ட், கீழே நம்ம புதையல் ப்ராஜெக்ட். நோன்ற வரைக்கும் நோட்டு எடுத்துருவோம். பத்ரகிரி தன்னோட சதியை நிறைவேற்றுறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணா. ஃபேக்டரி வந்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்.
நிறைய சம்பாதிக்கலாம் ஐயா. உங்களுக்கு சொன்னா ஏன் புரிய மாட்டேங்குது? அவனுங்க நம்மள சுரண்ட பாக்குறானுங்கயா. ஃபேக்டரி வந்தா வேலை கிடைக்கும்யா. மேல பேருக்கு தான் ஃபேக்டரி இருக்கும், கீழே பூமிக்குள்ள புதையல் மாதிரி இரும்பு தாது இருக்கு, அதை எடுக்க பிளான் பண்றானுங்க. மண்ணுல இருந்து இரும்பு எடுத்துட்டு போட்டோம், புதையல கூட எடுத்துட்டு போட்டோம். எங்க வயிற்றுக்கு சோறு கிடைச்சா போதுங்க ஐயா, நாங்க வரோம். ஊர்க்காரங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. நாம எதுக்கு பெரிய இடத்தை பகிச்சுக்கணும்? ஜனங்க அப்பாவித்தனமா இருக்காங்க, நாம தான் புரிய வைக்கணும். ரகுபதி இங்க வந்தது நிலத்தை பத்தி நான் அவன்கிட்ட பேசுறேன். அவன் ஏன் பேச்சு தட்ட மாட்டான். ரகுபதி வந்து போற வரைக்கும் உன் புருஷன் எங்க கிட்ட தான் இருப்பான். வீட்டை விட்டு வெளியே வந்தா அவனை கொன்னுடும். நம்ம ஊர் வந்தாச்சு. ஆமா வாங்க. முதல் மாலையை சூரிய நாராயணன் தான் போடுவான்னு நினைச்சேன். எங்க போயிட்டான் என் தோழன்? நம்ம ஊர் ஏழைகளுக்கு நல்லது நடந்தா கோவிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டாரு. நேர்த்திக்கடன் செலுத்த போயிருக்கோம். நில விஷயத்த சூரிய நாராயணன் வந்த பிறகு பேசிக்கலாமே. இல்ல மாமா, நாளைக்கு நாள் நல்லா இருக்கும். ஓஹோ, அவனுக்கு பக்தி எல்லாம் இல்லையே. இப்ப அவருக்கு தினமும் சாமி கும்பிடுறாரு. ஐயோ, எனக்கு சூர்யா, போங்க, ஊரை விட்டு வெளியே போங்க. நம்ம ஊர்ல இன்னையில இருந்து கூலிங்கன்னு யாரும் இல்ல, எல்லாருமே முதலாளிங்க தான். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். அன்னைக்கு சூலையம்மன் சாட்சியா என் பொண்ணு கையால நிலத்தை உங்க பேருக்கு மாத்தின பத்திரத்தை தரேன். சந்தேகப்படும்படி உங்க மாமா ரகுபதி குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா சொத்து முழுக்க ட்ரஸ்டுக்கு போயிடும். சட்டம்னு ஒண்ணு இருந்தா ஓட்டன்னு ஒண்ணு இருக்குயா. ஏதாவது இருக்கும் பாரு. ஒரு வழி இருக்கு சார். ரகுபதி ஐயா காலத்துக்கு பிறகு சொத்து முழுக்க அந்த பொண்ணுக்கு தான். ஆமா, அந்த பொண்ணு மேஜர் ஆகிறதுக்கு 15 வருஷம் நீங்க காத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கையெழுத்துல அந்த சொத்து முழுக்க உங்களுக்கு வந்துடும். அழாதம்மா, இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் உனக்கு அப்பா. பட்டாசு கொளுத்தும் போது டிரான்ஸ்பார்மர் வெடிச்சு அங்க இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டதா ஊரையே நம்ப வச்சான். நீரோட்டம் நிறைஞ்ச பூமியில ரத்தமா ஓடிச்சு. எந்த மண்ணுக்காக உங்க அப்பா போராடினாரோ அந்த மண்ணுக்காகவே உயிரையும் விட்டாரு. அந்த ஊர் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சாதான் உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அந்த ஜனங்களுக்கு சேர வேண்டியதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த ஜனங்களுக்காக எங்க அப்பா செய்ய நினைச்சதை நான் செய்வேன். ஜேம்ஸ்,